Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிப்ளெக்ஸ் பேசுகிறேன். ஹாய் காய்ஸ், இது என்னோட பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்டோட ஸ்டோரி. இவர் பியூர் வீக் காய், அப்புறம் நைஸ் காய். பட் சம்ஹவ் எப்படியோ கமிட்டட் ஆகிட்டார். கமிட்டட் ஆகி 6 months ஆகிட்டுருக்கு போல். இப்போ ரொம்ப இஷ்யூ போயிட்டுருக்கு. எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பர்சனல் கோச்சிங் சேர்ந்தார். பட் இஷ்யூ என்னென்னா, இவரால் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மேட்ச் பண்ண முடியல. எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன? நாங்கள் சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணணும், நாங்கள் சொல்கிற விஷயத்த அப்படியே கேட்டு அப்படியே பண்ணணும். இவர் பியூர் வீக்காக இருக்கிறதுனால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் 10 நாள் பேசாதீங்கன்னு சொன்னால் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் 2 நாள் போய் பேசி கெஞ்சி அழுதுட்டு வந்துடுவார். நான் எதை சொன்னாலும் ப்ரோ இப்படி பண்ணால் இப்போ என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே அவரால் அதை பண்ண முடியலை. நான் சொல்லிட்டேன், நாங்கள் சொல்கிறத இப்படியே நீங்கள் தலைகீழாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க பிரேக்கப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். பட் அவருக்கு புரிஞ்சு, ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியல. அந்த பொண்ணு பிரேக்கப் சைன்ஸு காமிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்லிட்டேன், ப்ரோ அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ண போகிறா அப்படின்னு. அவரால் எதுவும் பண்ண முடியலை. நான் பழையபடி சொன்னேன், ப்ரோ உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள், அவள் பிரேக்கப் சைன்ஸ் காமிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் பிரேக்கப் பண்ண போகிறான்னு சொன்னேன். பழையபடி அவருக்கு புரிஞ்சு. பட் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலையால் அவரால் ஒன்றும் பண்ண முடியலை. கடைசி அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. சில சைன்ஸ் காமிச்சா அவள் கண்டிப்பாக உங்களை பிரேக்கப் பண்ணிடுவா. அந்த சைன்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். நான் சொல்ல போகிற அந்த சைன்ஸ் ஜஸ்ட் 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ 2 வாரமோ ஏன் 1 மாதம் நடந்துச்சுன்னா கூட தயவு செஞ்சு போச்சு அவள் பிரேக்கப் பண்ண போகிறான்னு நினச்சிக்காதீங்க. அவட்ட சண்டை போட்டு கெஞ்சி அழுது ஏதாவது பண்ணி நல்லா போகிற ரிலேஷன்ஷிப்பை தயவு செஞ்சு கெடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி 1 மந்த்துக்குள்ளே இந்த சைன்ஸ் நடந்துச்சுன்னா மேபி அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அப்போ பார்ட்னருக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை மேலே உள்ள ஐ பட்டனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் லெவலை சரி பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிற அந்த சைன்ஸை 2 to 3 months வரையும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்போ அவங்க உங்களை பிரேக்கப் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். சைன் 1, ஃபைட்ஸ். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவா. மொக்க விஷயமா இருக்கும், அதுக்கெல்லாம் சண்டை போடுவா. நீங்கள் நேற்று ஹாய்னு சொல்லியிருப்பீங்க, ஏன்டா ஹாய்னு சொன்னேன்னு சொல்லி சண்டை போடுவா. நேற்று நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பீங்க, ஏன்டா சாப்பிட்டியான்னு கேட்டேன்னு சொல்லி அதுக்கும் சண்டை போடுவா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. நேற்று கான்வர்சேஷனில் பாய் சொல்லாமல் போயிருப்பீங்க, அதுக்கு போட்டு 1 மணி நேரம் சண்டை போட்டுட்ருப்பா. உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருப்பா. இந்த மாதிரி நமக்கே தெரியும் அது ரொம்ப ரொம்ப மொக்க விஷயமா இருக்கும். இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுவா. டென்ஷன் நமக்கு பைத்தியம் பிடிக்கும், ஏன்டா லவ் பண்ணோன்னு தோணும். ஏதோ வேணும்னே சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். இதுதான் சைன் 1, எப்போ பார்த்தாலும் சண்டையே போட்டுட்ருக்குது. சைன் 2, மெசேஜஸ் அண்ட் கால்ஸ். உங்கள் மெசேஜஸ் அண்ட் கால்ஸ்க்கு சரியான ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராது. எத்தனை வாட்டி நீங்கள் கால் மெசேஜ் பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டா. அப்படியே மெசேஜ் கால் பண்ணாலும் கே அப்படின்னு மொக்கையாக ரிப்ளை பண்ணுவாள். நாம் தான் நாய் மாதிரி அலைஞ்சு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். எப்போ பேசினாலும் நாம் தான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவள் வாயவே திறக்க மாட்டாள். அவள் கால் மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டாள். சைன் 3, நோ கேர். நீங்கள் ஆசையாக உங்கள் எல்லா காசையும் சேர்த்து வச்சு அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்க, அவள் அதை கேர் பண்ணவே மாட்டாள். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் சொல்வீங்க, நாய் கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் போல் அவள் அதை கண்டுக்காத மாதிரி இருப்பாள். உங்கள் அம்மா பேசுவாங்க, இல்லை அப்பா பேசுவாங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுவாங்க, ஏதோ 3வது மனுஷங்க பேசுகிற மாதிரி கண்டுக்காமல் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணாலும் அவள் கண்டுக்கவே மாட்டாள். சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் மேலே கேரும் இருக்காது, ஒரு மயிரும் இருக்காது. பொண்ணுங்க கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, உங்களை உண்மையிலே லவ் பண்ணாங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப கேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுற, ஏது பண்ணுற, அடுத்து என்ன பண்ணுவ, என்ன ஆச்சு, ஏன் அப்படின்னு சொல்லி உங்களை கேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க.
உங்களை ராஜா மாதிரி வச்சு பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்க. அப்படி அவங்க கேர் பண்ணாமல் நிறுத்திட்டாங்கன்னா, அதுவும் ரொம்ப சுத்தமாக நிறுத்திட்டாங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் போச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் போன பொருளை நம்ம என்ன பண்ணுவோம்னு. தூக்கி போட்டுருவோம். சைன் 4. அவள் எதுவும் சொல்ல மாட்டா. எஸ், எந்த ஒரு விஷயமும் அவள் சொல்ல மாட்டா. அவள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான முக்கியமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதை பற்றி அவள் துளி கூட சொல்ல மாட்டா. நாம தான் நாய் மாதிரி அவட்ட போய் அது நடந்துச்சா, இது நடந்துச்சா, அது என்னாச்சு, அதான் இதான்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி சொல்லி சொல்லணும்னு சொல்லி கெஞ்சிகிட்ருப்போம். அப்படி நாய் மாதிரி கெஞ்சினா கூட அவள் 10% தான் சொல்லுவாள். அதுவும் நம்ம கெஞ்சினால அந்த 10% இன்ஃபர்மேஷன் கேட்டதுக்கு நம்ம கேட்காமலே இருந்திருக்கலாங்கிற அளவுக்கு நாம் ஃபீல் பண்ணுவோம். நம்ம தான் நாய் மாதிரி 100% எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லி அவட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருப்போம். கிளியராக தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ், அவள் எதை பற்றியும் சொல்ல மாட்டாள். சைன் நம்பர் 5, ரெஸ்பெக்ட். காய்ஸ், மீதி எந்த சைன் இருந்தாலும் சரி, அவள் மேபி இருப்பா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சில சான்சஸ் இருக்கும். பட் புரிஞ்சுக்கோங்க, அவள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, விபூதி தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒருத்தவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் லவ் பண்ணுவாங்க. அவள் உங்களை ரெஸ்பெக்டே பண்ணல, நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்கள உயிர்க்குள்ள லவ் பண்ணிகிட்ருப்பான்னு? வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுலே இதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சைன். அவள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலையா, சத்தியமாக பிரேக்கப் பண்ணிடுவாள், டவுட்டே வேணாம். இப்போ நான் சொன்ன அந்த 5 சைன்ஸில் 3 சைன்ஸ் 2 to 3 months கண்டினியூஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவள் பிரேக்கப் பண்ணிடுவா காய்ஸ். அதில் டவுட் எதுவும் உங்களுக்கு வேணாம். திரும்பவும் சொல்கிறேன் காய்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த சைன்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு 1 day 2 day 1 week 2 week இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா தயவுசெய்து ஏதாவது பண்ணி அதை கெடுத்து விட்றாங்க. ஜஸ்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வர வைக்கணுங்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணால் அது முடிஞ்சு. பட் நான் சொன்ன இப்போ இந்த சைன்ஸ்லாம் 2 to 3 months கண்டினியூஸாக நடந்தால் மட்டும்தான் அவள் உங்களை பிரேக்கப் பண்ணிடுவான்னு அர்த்தம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.